யாழ்ப்பாணத்தில் வந்து அனுர் அலை அடிக்குது அன்று அலை அடிக்கணும் எனக்கு தெரியும். இவர் ஏற்கனவே வேண்ட ஆள் தான். அவர் நம்மட ஊர்லடாப்பா நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாமல் என்னென்ன பேர் ஒருத்தருக்கு சப்போர்ட் முடிஞ்சு வச்சுட்டு இது நாங்கள் பிறந்த வளர்ந்த ஊர். அப்போ இதில் என்ன பேர் அங்க ஒரு சில பேர் நம்ம வந்து அனுரான்னு சொல்லிக்கணும். ஆமாம், மிச்சம் எல்லாருமே வந்து ஊசி என்ன சொல்லிக்கணும். அது என்னடா ராசா சனத்துக்கு வந்து ஒரு 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 மாய உண்டு சில பேர் ஏற்படுத்தினோம். அப்படித்தானே மைத்திரிக்கு அது பிறகு சரத் பொன்சேகா வரைக்கும் 54 லட்சம் ரூபா கிட்ட காசு வந்திருக்கு ராசா. அப்போ அதெல்லாம் நான் ஓப்பனாக காசுன்னு சொல்லியிருந்தேன். நேராக காசு வர விட இதெல்லாம் ஃப்ரீயாக சொல்லிருக்கு. குரூப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு உங்களோட பிரச்சாரத்தில் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்தது? உண்மையாப்போ நான் இவர் அந்த எங்களை சந்துருவன் இருக்கிறார். சந்துரு ஆர்ஜே சந்துரு போடுறாரு. அவர் வந்து ஒரு முஸ்லீம் இனத்தவர்கள்ட்ட மட்டும் ஒரு கொஞ்சத்தை கேட்டுட்டு அதை மட்டும் போட்டிருந்தவர். யாழ்ப்பாணத்தில் வந்து அனுர் அலை அடிக்குது அன்று அலை அடிக்கணும் எனக்கு தெரியும். இவர் ஏற்கனவே வேண்ட ஆள் தான். அவர் ஒரு முறையும் இந்த எலெக்ஷனை போன முறை தெரியும். ஜனாதிபதி தேர்தலையும் கடைசி நேரங்களில் எல்லாருமே இப்போ உதாரணத்துக்கு அந்த சிங்களத்தில் ஒரு ஆளுக்கு அவர் பேர் மறந்து போன இந்த சுருட்டத்தில் மாதிரி அவர் வந்து லைவ்ல போடுவார். கவுண்டிங் போய் கொண்டிருக்கும் 1 2 3 இவர் என்ன கட் பண்ணி தான் போடுறது. அவர் அந்த பிளான்லாம் இன்னொரு வாங்கினவர் எதிர்பார்த்து நான் அவர் செய்வாரு. நம்மட ஊர்லடாப்பா நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாமல் என்னென்ன பேர் ஒருத்தருக்கு சப்போர்ட் முடிஞ்சு வச்சுட்டு இது நாங்கள் பிறந்த வளர்ந்த ஊர். அப்போ இதில் என்ன பேர் ஒருத்தருக்கு சப்போர்ட் இருக்கு சும்மா ஒரு 10 இது அப்படித்தானப்போ மீடியாக்களை எல்லாருமே என்ன செய்யறேன்னு சொன்னால் அந்த பிள்ளைய பாவிக்கிறது. எந்த ஊர்ல எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கடா, எனக்கு அது சரியான சந்தோஷம். இன்றைக்கு கொடிகாமத்துல வந்து இன்னொரு பிரபல யூடியூபர் வந்து கருத்து கணிப்படுத்திருக்காரு. அங்க ஒரு சில பேர் நம்ம வந்து அனுரான்னு சொல்லிக்கணும். மிச்சம் எல்லாருமே வந்து ஊசி என்ன சொல்லிக்கணும். அது என்னடா ராசா சனத்துக்கு வந்து ஒரு 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 மாய உண்டு சில பேர் ஏற்படுத்தினோம். அப்படித்தானே மைத்திரிக்கு அது பிறகு சரத் பொன்சேகா அவர் ஒரு ஜனாதிபதின்றது பெரிய ஆள் தானே. இப்படியும் அப்போ ஜனாதிபதி ஏதாவது செய்வார் என்று சொல்ல அரசன் வந்து எங்களுக்கு காசு தருவார். அந்த மாதிரிலாம் இருக்கணும். எந்த அரசரும் இங்கே வந்து காசு போடுறது நாங்கள் ஒரு அரசை இன்றைக்கு கட்டுறமோ அன்றைக்கு தானப்போ எங்களுக்கு பிடிவு. அது வரைக்கும் எந்த அரசன் வந்து இங்கே எங்கள் அரசன் சொல்கிறது அந்த காலத்து அரசன் கோன் என்று சொல்கிறோம். அந்த யாருமே வந்து எங்களுக்கு ஒன்றுமே செய்ய போகிறது ராசா. நாங்கள் எங்களுக்கான அரசை கட்டும் வரைக்கும் அது தோல்வி. நாங்கள் எங்களோட வட்டுக்கோட்டை பெரிய இடம் தெரியும். உங்களுக்கு 1926 ஆண்டு எஸ்டிபி செல்லநாயகத்துக்கு கிளியராக சொன்னவர். இது என்ற மண், இது என்ற தமிழ், இது நாங்கள் வந்து எலெக்ஷனில் நின்று அது வந்து வட்டுக்கோட்டைக்கு பிரகடனம் பண்ணி இருக்குது. விக்கிபீடியாவிலே இருக்கிறாங்க சார். நாங்கள் வெண்டு 2வது எதிர்ப்பு, அதாவது அந்த நேரம் அப்போ 18% 20% தமிழற்ற பெரும்பான்மை இருந்தது. முஸ்லீம் இனத்தவர்கள் 6% மட்டும் தான் இருந்தது. இப்போ மாறி பார்த்துட்டு 2019 ஆண்டு சேவையில் நாங்கள் போராட 3 லட்சம் 4 லட்சம் அப்படியே முள்ளிவாய்க்காலில் போவோம். அதோட 50 நேரம் 60 நேரம் போராளிகள் போவோம். மிச்சாக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போவோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மொத்த சனத்தொகை 8% 7% குறைஞ்சிட்டோம். அந்த அந்த அதே எல்லாத்தையுமே ஒரு காலத்தில் மாற்றி அமைக்கணும். இது எங்கண்ட ஊர், இது எங்கண்ட யாழ்ப்பாணம். எல்லாருமே தான் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம். பட் எங்களோட கலாச்சாரத்தில் யாரும் கை வைக்கிறாது, எங்களுடைய வரலாற்றில் யாரும் கை வைக்கிறாது. அது அந்த விஷயம் விட மாட்டேன். பட் ஒரு சமூகமாக இருக்குது, எல்லா சமூகமும் உண்டாக இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கும். எங்கண்ட கலாச்சாரத்தை ஒருத்தருமே கை வைக்கக்கூடாது. எங்களுடைய நல்லூர்ண்டா நல்லூர் கலாச்சாரம் அப்படியே இருக்கும். ஒரு ஆள் சொன்னார் நான் நல்லூர் கோயில் எழுதிட்டேன். அப்படியான முட்டாள்தனமான அரசியலை விட்டு போட்டு அவர் மற்ற மதத்தவர்களை இணைத்து அவர்களுடைய இடத்துல இப்போ எல்லாம் கிளீனாக இருக்கத்தக்கனியா எல்லாமே செய்யலாம். இப்போ மாநகர சபையில் அவைக்கும் ஒரு இதொண்டை கொடுத்து அவையிட பக்கம் பிரதிநிதித்துவங்களையும் எடுத்து எல்லாம் செய்யலாம். பட் அதில் நாங்கள் எங்கண்ட கோயிலில் போடுற லவுட் ஸ்பீக்கர் அவையிட மத தலங்களை பாய்க்க கூடாது. அவை எங்களுக்கு எதிராக போடக்கூடாது. ஒரு மத நல்லிணக்கங்களோட ஒரு நல்ல அரசியல் ஒன்று எதிராக நான் செய்வேன். தேர்தலுடைய கடைசி மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? முக்கியமான விஷயம் என்னென்றால் மக்கள் வந்து யார் உண்மையா இருப்பாங்களோ, அது இந்திய கட்சியா இருக்கலாம், வேற 393 பேர்ல யாராவது ஒரு ஆளா இருக்கலாம். சொல்ற வசனத்தை கடைசி வரைக்கும் யார் காப்பாற்றணும், தமிழருக்கு யார் உண்மையா இருக்கணும் வந்து அப்படியான ஒரு ஆளுக்கு போடணும். என்னை பொறுத்தவரை எந்த கட்சியில 9 பேர் வைக்கணும். 3 விருப்பு வாக்கு தான் போடலாம். 2 என்னுடைய நம்பர், 3 கௌசல்யா நம்பர். வேற ஏதாவது நம்பருக்கு போடுறாங்க போடலாம். 2க்கும் 3க்கும் போட்டு வேற 1க்கும் போடலாம். 1 2 3 ஈஸி. அப்ப சில பேருக்கு ஒப்பினா பாத்தீங்களா இவர் அண்ணாண்ட மகனை சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையா நிக்க தெரியாண்டா. எங்களுக்கு ஒரு கட்சிக்குள்ள ஒற்றுமையானு ஒரு ஆள் தலைவர் நான் ஒரு செயலாளர் பதவி எடுக்கவே கஷ்டமா இருக்கண்டா. நாளைக்கு புது கட்சி ஒன்று வரணும். அதுக்கு பிறகு அதுல இருந்து பிரிஞ்சு ஒரு புது கட்சி வரும். 393 பேர் நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். அப்ப அப்படி இல்லாம நான் அந்த கருத்தை வந்தோம்னு சொல்லி சொன்னா நீங்கள் 1 2 3 சொல்ல நீங்க சொன்னீங்களா நான் குடும்ப அரசியல் செய்ய மாட்டோம்னு சொன்னீங்களா. அதனால அந்த மக்கள் ஒரு சிலர் வந்து அந்த ஒரு கமெண்ட் பண்ண அந்த கருத்தை வந்து தெரிஞ்சது காரணம் அதான். நீங்களும் என்ன குடும்ப அரசியல் செய்யறீங்களா? 7ஆம் நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா
போராட்டத்தில் இருந்தார். பிராசன்னா வந்து ஒரு போராட்டத்தில் இருந்தார். இப்போ பிராசன்னா வந்து உள்ளுக்குள்ளே போவேறண்டா பிராசன்னாவோட ஒரு விஷயத்த கதைக்கலாம். பிராசன்னா இங்கே வாங்கோ, நாங்கள் ஒரு நாளுமே எங்கள் தமிழை இதில் முதுகில் குத்தக்கூடாது. அவருக்கு நான் சொல்ல தேவையில்லை, போராட்டத்தில் இணைஞ்சோரார். லோஜினியை காண்ட நாங்கள் ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லலாம். ஆனால் தானாகிருஷ்ணன் சொல்லணும், அதான் பிரச்சனை. தானாகிருஷ்ணன் இப்போவே தலைமை. ஆனால் மயூரனுக்கு சொல்லலாமோ, நாங்கள் ஆளுமை, நாங்கள் புத்தி கூர்மா கூடினார்கள். அப்போ எம்பிபிஎஸ் படித்தவங்களாம் முட்டாளாடாப்பா. நாங்கள் அதை பற்றி கதைக்க விரும்புகிறேன். நான் இதே இதயத்தில் என்ன அரசியல் செய்கிறேன். மயூரன் விட்ட பிள்ளை என்னடா கடைசி நேரத்தில் சொல்கிறேன். அந்த மயூரனை நம்பி வந்த உடனே நீயே செய் மச்சான்னு போட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும் நொமினேஷன் போட்டாண்டு நான் பின்னால் போய் நின்றுட்டேன். என்னுடைய குரலா மயூரன் தான் நிற்பான்னு ராசா நான் தெளிவாக சொன்னேன். சொன்ன பிறகு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேன். என்னோட குரல் போய் எனக்கு சொல்லி கொண்டு இருந்தா இவர்கிட்ட காசு தேருது, இவர் வந்து கௌசல்யாவால் இயக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சரியான வேலையாக இருந்தது. அப்போ நான் மறுபடியும் அடிச்சுக்கிட்டு நான் ரெக்கார்டிங் எல்லாம் போடுவேன். நான் ஒரு கட்ட ஆசாமி, ஒரு வடிவாக தெரியணும். ரெக்கார்டிங் எல்லாம் போடுவேன். நான் அதில் போட விரும்புகிறேன். என்றால் மயூரனை சொன்னான், மச்சான் அப்படி செய்யாத, உனக்கு இன்னொரு அரசியல் கட்சியை கட்டலாம் தானே. ஒரு எம்பியை வந்த பிறகு நீ மயூரன் அதாவது பஃப்ராண்டு வைக்க வேணான்னு சொன்னேன். ஒரு தட்டு பேரில் வரக்கூடாது. எனக்கு அந்த வைக்கணுமெண்ட் ஆசை இல்லை. இவன் அந்த பஃப்ண்டு பேர் இந்த லெவன் பஃபான்னு சொல்லுவாங்க. எங்கள் பேர் தெரியும் தானே, மிஸ்டர் ஜெஃப்னிசன் ஒன்று இருக்கு. அப்படியானாக்க அந்த லெவன் பஃப்ண்டு காய்ப்பாங்க. அதுக்காக தான் பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்டோட நிப்பாட்டாமல் ஆறையே போட்டு விட்டேன். ஆனால் தமிழில் மக்கள் இயக்கம் முன்னணி என்று மட்டும் தான் வரும். இயக்கம்ன்றது எங்கண்ட இயக்கம், மக்கள் முன்னணி என்றது ஃபோர் ஃப்ரண்ட். மக்கள் இயக்க முன்னணி என்று தான் எனக்கு தமிழில் பேர் வைப்போம். அது இந்த வடிவே இருக்கட்டுமெண்டுக்கு பஃப்ராண்டு வச்சதுக்கு மயூரன் சொன்னது அப்படி வைக்கலாம். அப்போ நான் சொன்னால் பஃப்ராமண்டு வைப்போம், எம்மையும் போட்டு விடுவோம்ட்டு. அப்போ பேருந்து அதுக்குள்ளே எம்மை கொண்டே போடுறான்னு சொன்னால் மெட்டரால் அடிப்படைக்கு ஏன்னா எம்மை போடுறேன், ஏ போடு, பிஏ போடு, சிஏ போடுன்னு வந்து அப்படியே தான் போடணும். இப்போ அதால் நாங்கள் தமிழில் மக்கள் இயக்க முன்னணி என்ற ஒரு கட்சி அமைப்போம். அந்த கட்சியில் சீனா மயூரன் செயலாளர் பதவியை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். அவன் அந்த பதவி போகமான்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் பயந்தது வந்து கௌசல்யா இருக்கிறதால நான் கௌசல்யாட செயலாளர் பதவியை கொடுத்துட்டு தன்னை கொண்டே வேறு இடத்துல போட்டுவேன். அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் சீனா மயூரனுக்கு என்னென்னா, மச்சான் செயலாளர் தான் ஒரு கட்சியில் எல்லாமே செய்கிறது. ஸோ அந்த கட்சி உண்டு தான். இடைக்கில் முதல் வாரான்னு சொல்லி நான் ஃபேஸ்புக்கில் ஃபர்ஸ்ட்டாக சீனாமரோட பேக்ரவுண்ட் பிக்சர் அப்லோட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ராசா அடுத்து ஒரு 2 கிழமை கழிச்சு மச்சான் எனக்கு வரையிலாது, ஆனால் வெளியில் சொல்லாத, உனக்கு கொஞ்சம் இதாக போயிடும், அதாவது டவுனாக போயிடும் இந்த கேம்பெயின், பட் நான் வர மாட்டேன் மச்சான் சொன்ன அப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். அது பிறகு ஜெயிலில் இருந்து வந்து கௌசல்யா வந்து என்ன காரம் தந்து, அண்ணா வந்து காரம் தந்து கௌசல்யா ஃபோன் தந்த பிறகு கௌசல்யா சொன்ன முதலாவது விஷயம், மயூரன்னா அவங்கள்ட்ட ஏதோ சீக்கிரட்டாக சொல்ல போகிறாராம். ஃபோன் எடுத்து சொன்னேன், மச்சான் எப்படி இருக்கிறாய், என்ன மேரிடா எல்லாருமே கிளிக்கிறாங்க மச்சான், நீ கடைசியாக வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை பொருள் நான் வாரினேன் அப்போ தான் சொன்னவன். இப்போ இடையக்கில் அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே வர மாட்டேன்னு பர்சனலாக எனக்கு சொல்லியிருந்தவன். உண்மையாக சொல்கிறேன், என் மனசில் சொல்கிறேன். அப்போ ஜோதிச்சு அடுத்த செக்ரட்டரி யாரை போடுவாங்க, கௌசல்யா தான் நான் போடுவேன், இன்னொரு ஆள் போடலாம். இப்போ மயூரன் வருவானண்டா, அப்போ கௌசல்யா செக்ரட்டரி போஸ்ட் எடுக்குது, ஒரு நாள் கிடைச்சா ஒரு கட்சியில் நாங்கள் ஒன்றுமே இருக்கோம். எல்லாருமே கேட்க வச்சு ஒரு நாள்லேருந்து எத்தனையோ அண்ணன் மேலே அழி நமக்கு மைந்தனோட சண்டை பிடிக்காத, மயூரனோட ஒற்றுமையாரு, மற்ற தானாகிருஷ்ணா எடுத்து நான் ஒருத்தரோடையும் போய் சண்டை பிடிக்கிறதும் இல்லை, ஒன்றும் செய்கிறதும் இல்லை. ஆனால் என்னலேருந்து விலத்தி போய்க்கல நான் அதுக்குரிய சுதந்திரம் கொடுத்துருக்கேன். இப்போ மயூரனுக்கு சொல்லிக்க, நீங்கள் விரும்பின அவங்கள்ட்ட காசு வேண்டுமோ, விரும்பின கேம்பெயினை செய்யுங்கோ, உங்கள்கிட்ட எவ்வளோ காசு வேண்டதை நான் கேட்க மாட்டேன். பட் அர்ச்சனா கொடுக்க சொன்னான்றதை வேண்டாங்க, உங்கள்கிட்ட கேட்க நான் சொன்னது சரிதான். இப்போ மயூரனுக்கு வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுங்க. அர்ச்சனாட்ட யாராவது கொடுக்க சொன்னா காசை அல்லது ஏதாவது பிரிண்டிங்கோ ஏதாவது கொடுக்க சொன்னால் நீங்கள் அர்ச்சனாட்ட நம்பரை கொடுங்க, அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க, அல்லது நம்பரை கொடுங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் 54 லட்சம் ரூபா கிட்ட காசு வந்துருக்கு ராசா. அப்போ அதெல்லாம் நான் ஓப்பனாக இருந்தேன். காசுன்னு சொல்லியிருந்தேன், நேராக காசு வரவில்லை, இதெல்லாம் ஃப்ரீ அடிச்சுருக்கு குரூப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் கேட்கலாம். 5 காசு நான் வேண்டினான். அந்த குரூப் இன்ட்ரெஸ்ட் தான் முழு இதுவும் அடிச்சிருந்தேன். இதில் ஹரியானா பிரிண்டர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 5000 மட்டும் ஹரியானா பிரிண்டர்ஸில் மட்டும் அடித்தது. அதுக்குரிய காசு 3.5 லட்சம். அதுவும் நான் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டு தான் எடுத்துக்கொண்டே கொடுத்தேன். அது சம்பத் பேங்கில் போட்டது. அப்போ நான் அப்படி அவ்வளோத்துக்கு ஓப்பனாக இருக்கேன். இப்போ கூட என் பேங்கில் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா காசு இருக்கிறா சார். ஒரு அரசியல்வாதி சொல்லிட்டு பார்ப்போம், தண்டை ஆசிரியர் எப்படி இருக்கு, அதை விட கூட இருந்தால் எனக்கு தாங்க நான் இதை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா 10 வருஷம் கழிச்சு 86 18 சைபர் 32 95 ஐடென்டி கார்டு மாறாது தானே. அப்போ எந்த அக்கௌண்ட்டில் காசு நான் எடுக்க மேலாது தானே வாழ்க்கையில். இதே மாதிரி தான் இருப்பேன். நான் விளாண்டு ஒரு சின்ன வீடு கட்டுவேன், லோன் போடலாம். அப்போ எம்பி என்ற லோன் தருவாங்க தானே, லோன் போட்டு ஒரு சின்ன வடிவான வீடு ஒன்று கட்டுவேன். எனக்கு வீடு இல்லை, ஒரு குட்டி வீடு ஒன்று கட்டுவேன். ஒரு 3 அறையும் ஒரு ஆக்கள் வந்தால் இருக்கக்கூடிய மாதிரி. அதை விட வேறு ஒரு ஆசையும் இல்லை எனக்கு. நான் இன்னும் கடைசியாக சொல்ல வரேன்டா, மயூரன் வந்து ஒரு தனி ஆளுமையாக போகணும்னு விரும்பினா பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு எம்பிஐ நம்ம கட்சியை தொடங்குறது. ஆனால் அதை மக்கள் பெரும்பாலும் விரும்பினமில்லை, உண்டானிக்கணும். இப்போ இவர் உடைச்சிட்டு போவோம், இப்போ இருக்குல்ல இப்படித்தானே இப்போ வீடு உடைஞ்சது. இப்போ ஒருத்தருக்குலாம் இப்போ நாங்கள் ஒற்றுமையாக இப்போ நான் கூட யோசிக்கிறது, சாவச்சேரி இருக்கை கூட நான் யோசிச்சது எல்லா அரசியல்வாதிகளும் சாவச்சேரியாலே ஒற்றுமையாக போகணும். அடுத்த பார்த்தா சாவச்சேரியை போட்டு கொத்துற மாதிரி முழு பேரும் குத்தி விட்டாங்க. இப்போ சாவச்சேரி எலும்பவே இல்லாமல் இருக்குது. சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்
அதே மாதிரி நாளைக்கு எங்களோட கட்சி நாளைக்கு கொத்துப்படும். இந்த எலெக்ஷன் முடிய தெளிவான கான்ஸ்டிடியூஷன் எழுதப்படும். இதுதான் சட்டம், இதுதான் இது, விரும்பினா வரலாம், எம்பி என்னாலும் என்னடாலும் விரும்பினா வரலாம். அதான் நான் சொல்ல வேண்டியது. மக்கள் இந்த முறை தேர்தலில் வாக்கெடுக்கல ஒற்றுமையாக இருக்கக்கூடியாக்கள், உண்மையாக இருக்கக்கூடியாக்கள், சொந்த தலைவனுக்கே எதிர் அரசியல் செய்யாக்கள். மயூரோட்ட சொன்ன விஷயத்தை நான் நேரவே சொல்கிறேன். சரியான கவலையாக இருந்தது. யாரெல்லாம் நான் துரோகின்னு சொல்லி இந்த ஊழல்னு சொல்லி சொன்னோம், அவர் எல்லாரோடையும் இப்போ காய்ச்சது. சுமந்திரனோட போய் காய்ச்சது. அதுக்கு பிறகு உங்களோட வைத்தியர் போதனா வைத்தியசாலை பற்றி அழைக்க விட்டது. அதெல்லாம் எனக்கு மனசில் கவலைப்படுப்பேன். நானும் நீங்களும் ஃப்ரெண்டுன்ற ராசா, உங்களுக்காண்டி நான் வந்து நிற்கிறேன் எலெக்ஷனில். இப்போ வந்து அவரோடையும் போய் காய்ச்சி கொண்டு வந்து அழைக்க விடுறாங்க. அதுன்ற உச்சக்கட்டம் தான் அந்த ப்ரெஸ் மீட். அதுக்கு பிறகுதான் உண்மையான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. மயூரன் இதுல கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறான். அவன் இந்த முறை எலெக்ஷன்ல வின் பண்ணினா தனி கட்சி ஒன்று அமைப்பான்ற நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். அதை மக்கள் விரும்பினா பார்த்து கொள்ளலாம். டாக்டர் நேற்று உங்களோட கூட்டம் நடந்த சிலுவஞ்சந்தியில் அதில் வந்து யாருமே காசுக்காகவோ இல்லை சோத்து பாசலுக்காக வந்து செய்யறீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? என்னடா ராசா, உண்மையாகவே நான் பஸ்ஸுகளில் ஏற்றி கொண்டு ரக்கிறேன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ஜனத்தை கொண்டு ரக்கி இருக்கலாம். என்னோட வர கோல் ஆன்சர் பண்ணி சரிதான், நீங்களே கோல் எடுத்தாலும் நான் ஆன்சர் பண்ணேன். கோல் ஆன்சர் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவுக்கு நான் ஒரு கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி விட்டுருந்தேன் சார். எக்கச்சக்கமான ஆட்களை நான் சேர்த்துருக்கலாம். நான் ஆசைப்பட்டது இப்போ எந்த வீட்டுக்கு முன்னாலே இவ்வளோ பிரிண்ட் பண்ணி வந்து எரிஞ்சு போட்டு போயிருக்கு. அப்படி அதெல்லாம் மேட்ச காசு, நாங்கள் சொந்தமாக உழைச்ச காசா ராசா. எங்கேயோ ஒருத்தர் ஒரு நாட்டில் நாங்கள் உண்டியலோட வச்சு தமிழ் மக்களுக்கு கொடுக்குறோன்னு கொடுத்து நான் அதெல்லாம் இதெல்லாம் அடிப்படுது. பேங்க்கில் போட்டுட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் அடிப்படுது. அப்படி இல்லாமல் நான் ஆசைப்படுறது அடுத்த எலெக்ஷனில் இப்போ நீ வேணுமெண்டா இருந்து பேர் இது அடிபடாது. நான் மட்டும்தான் போவேன். எல்லாமே எலக்ட்ரானிக்ல தான் இருக்கும். எல்லாமே வாட்ஸ்அப்லையும் அதிலையும் இது மக்களுக்கு சென்ட் பண்ணப்படும். ஒரு காட்டு அடிபடாது. இந்த முறை இது கூட எனக்கு ஒரு ட்ரெடிஷன் என்றபடியே அடித்தது. ஒரு வீடுகளையும் இது கொண்டே எறியலை. எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஒரு வீடு ஒரு சந்த வழியை கொண்டே எறியலையே, ஒரு சுவர் வழியே இது ஒட்டே இல்லை. நான் அப்படித்தான் அரசியல் செய்கிறேன். எனக்கு சரியான சந்தோஷம். அன்னைக்கு பட்டுக்கோடை கூட அவ்வளோ பேர் வந்திருந்தது. நான் சரியாக சந்தோஷப்படுறேன். பிளான் பண்ணி கேம்பெயின் மாதிரி எல்லாம் செஞ்சிருந்தா பஸ்ஸில் இறக்கினா பெரிய இதை காட்டலாம். மக்களுக்கு வந்து அப்படி காட்ட வேண்டிய தேவை எனக்கு இல்லை. மக்களுக்கு தெரியும் நான் யாருண்டு, நான் எப்படியானா நான் உண்மையாக இருப்பேனா, தமிழ் தேசியத்துக்கு உண்மையான இருப்பேனா, என்னுடைய அப்பாவுக்கு உண்மையாக இருப்பேனா, உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் உங்களுக்கு என்னடா சொல்கிறேன், நீங்கள் இந்த விஷயத்தை வடிவா செய்யுங்க ராசா. ப்ரொமோட் நான் உங்களை எல்லாருமே ப்ரொமோட் பண்ணி வைக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு தமிழனையும் பார்ப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு.